இந்த நீரிழிவு நோய் எதனால் வருது அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும். இன்சுலின் கொடுக்கணுமா, எவ்வளோ நாள் கொடுக்கணும், அதான் முதல் கேள்வி. இந்த இன்சுலினை மாத்திரையாவோ வேறு வழிமுறையில் கொடுக்க முடியுமா? இனிமேல் சப்பாத்தியே சாப்பிட்ணுமா, வாழ்க்கை முழுசும் சப்பாத்தியே சாப்பிட்ணுமா? ஒரே ஒரு விஷயம் இன்னொன்று சொல்லணும், லோ சுகர் தான் எல்லோரும் பயப்படுறது. வணக்கம், நான் டாக்டர் அகிலா ஐயாவு, குழந்தைங்களுக்கான நாளமில்லா சுரப்பிகள் மருத்துவர், இங்கிலீஷில் பீடியாட்ரிக் எண்டக்ரினாலஜிஸ்ட். நான் குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டலில் பீடியாட்ரிக் எண்டக்ரினாலஜிஸ்ட்டாக இருக்கேன். இங்கே இன்றைக்கி நம்ம பேச போகிறது டைப் 1 டயபெட்டிஸ், குழந்தைங்களுக்குரிய சர்க்கரை நோய்க்கான சில கருத்துக்களை இன்றைக்கி நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் ஒரு நல்ல ஆரம்பத்தை கொடுக்கும். டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கிற ஃபேமிலிக்கு நான் நம்புகிறேன். பெரியவங்களுக்கு வர சர்க்கரை வியாதி டைப் 2 டயபெட்டிஸ், குழந்தைங்களுக்கு வர சர்க்கரை வியாதி பேர் டைப் 1 டயபெட்டிஸ். இந்த நீரிழிவு நோய் எதனால் வருது அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும். குடும்பமாக வந்துச்சா, எங்கள் தாத்தா பாட்டிக்கு யாருக்குமே இல்லை, எங்கள் அப்பா அம்மாவுக்கு இல்லை, ஏன் குழந்தைக்கு ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத முதல் கேள்வி. டைப் 1 டயபெட்டிஸ் 5% கீழே தான் குடும்பத்துக்குள்ளே மரபு வழியாக வரும். ஆனால் டைப் 2 டயபெட்டிஸு மரபு வழியாக வரத்துக்கு அதிக சான்சஸ் இருக்குது. டைப் 2 டயபெட்டிஸ்க்கும் டைப் 1 டயபெட்டிஸ் அப்படிங்கிறதுக்கும் ரெண்டுக்கும் இன்ஹரண்ட்டாக ஒரு வித்தியாசங்கள் உண்டு. ஸோ உங்களுக்கு சர்க்கரை வியாதினா என்னன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸோடு சொல்கிறேன். இந்த கட்டடங்கள்லாம் எப்படி செங்கல் ஆனதோ அந்த மாதிரி நம்ம உடம்பு செல் அப்படிங்கிற அணுக்களில் ஆனது. ஒரு அணுவுக்கும் நம்ம சாப்பிட்ட உணவு போய் சேரணும். அதாவது நீங்கள் சாப்பிட்ட உணவில் இருக்கிற சத்து போய் சேரணும்னா, நீங்கள் இட்லி சாப்பிட்டாலும், தோசை சாப்பிட்டாலும், சப்பாத்தி சாப்பிட்டாலும், பூரி சாப்பிட்டாலும் அது கடைசியாக ரத்தத்தில் குளுக்கோஸாக தான் மாறும். அந்த குளுக்கோஸ் ஒரு அணுவுக்குள்ளார போகணும். இந்த அணுக்களுக்குள்ளார அதை ரீச் பண்ணுறதுக்கு இன்சுலின் உதவி செய்யும். சரி, இப்போ இந்த ஒரு ரூமுக்குள்ளார இருக்கோம், பசியோடு இருக்கோம், நமக்கு உணவு வேணும் அப்படின்னா அந்த கதவு திறந்தால் தான் அந்த உணவு உள்ளார வர முடியும். இந்த கதவு அடைச்சிருந்தால் எப்படி உணவு வரும்? அந்த மாதிரி இன்சுலின் இல்லைன்னா கதவு அடைக்கப்பட்டு விட்டதாக அர்த்தம். பெரியவங்களுக்கு இருக்க சர்க்கரை வியாதியில் அந்த கதவு இறுகி தான் போயிருக்கும். ஸோ டயட்டு, எக்ஸசைஸு, மாத்திரை சாப்பிட்டா அது திறக்கும். ஏன்னா இன்சுலின் இருக்கும், ஆனால் சரியாக வேலை செய்யாது. ரொம்ப லேட் ஸ்டேஜஸில் தான் இன்சுலின் இல்லாமல் போகும். ஆனால் குழந்தைங்களுக்கு இருக்கிற சர்க்கரை வியாதி டைப் 1 டயபெட்டிஸில் இன்சுலின் உற்பத்தி குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். கணையத்தில் இன்சுலின் உற்பத்தி பண்ணுற அணுக்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதனால் இன்சுலின் உற்பத்தி குறைஞ்சி போயிடும். ஸோ இதனால் குழந்தைங்களுக்கு இன்சுலினை தவிர வேறு எதுவுமே வேலை செய்யாது டைப் 1 டயபெட்டிஸில். பெரியவங்களுக்கு மாத்திரை, டயட்டு, எக்ஸசைஸு, இதுலேயே சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்த நிறைய வழிமுறைகள் உண்டு. இன்சுலின் கொடுக்கணுமா, எவ்வளோ நாள் கொடுக்கணும், அதான் முதல் கேள்வி. இன்சுலின் என்றைக்கு டைப் 1 டயபெட்டிஸ்ன்னு கண்டுபிடிக்கிறீங்களோ அன்னையிலேருந்து ரெகுலராக லைஃப் லாங் இன்சுலின் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். இந்த இன்சுலினை மாத்திரையாவோ வேறு வழிமுறையில் கொடுக்க முடியுமா? மாத்திரையா, ஸ்ப்ரேவா, எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, அது வேலை செய்யாது. இன்சுலின் இன்ஜெக்ஷன் மூலமாக மட்டும்தான் வேலை செய்யும். பல ஆராய்ச்சிகள் உலகம் ஃபுல்லாக நடக்குது. அதில் ஏதாவது மாற்றம் வந்தால் பின்னால் ஏதாவது வரலாம். இப்போதைக்கு இன்சுலின் இன்ஜெக்ஷனை தவிர வேறு எதுவுமே வாய்ப்பில்லை. சரி, இன்சுலின் இல்லைன்னா என்னாகும்? ஸோ சர்க்கரை என்னாகும்? குழந்தைக்கு பசிக்கும், மூளைக்குள்ளார உணவு சரியாக போகலை அப்படின்னொன்று என்னாகும்? குழந்தை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், ரத்தத்தில் சர்க்கரை கூடிக்கிட்டே போகும். 1 டம்ளர் தண்ணியில் 1 ஸ்பூன் ஜீனி போட்டிங்கன்னா கரையும். 2 ஸ்பூன் ஜீனி போட்டால் பாதி கரையும். திருப்பி தண்ணி குடிக்கணும், தண்ணி ஊற்றணும். அதே மாதிரி 3 ஸ்பூன் ஜீனி போடும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அந்த மாதிரி குழந்தைக்கு பசி இருக்கும், சாப்பிடும், ஆனால் அது போக வேண்டிய அவயங்களுக்கு போய் சேராது. அப்போ குழந்தை சாப்பிட ரத்தத்தில் சர்க்கரை ஏறிக்கிட்டே இருக்கும், தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கும், பூரா யூரினில் போயிடும். இதை இங்கிலீஷில் பாவர்ட்டி அமங்ஸ்ட் பிளென்ட்டின்னு சொல்லுவோம். நிறைய இருக்குது, ஆனால் எனக்கு எதுக்குமே பிரயோஜனப்படலை. அந்த மாதிரி நிறைய சர்க்கரை இருக்குது, ஆனால் அவயங்களுக்கு உபயோகப்படுத்த முடியலை, ஏன்னா இன்சுலின் இல்லை. அதனால் குழந்தைங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா பிளட் சுகரை செக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இன்சுலின் போட்டால் அது ஒரு அவயத்துக்குள்ளாரையும் போகும். அப்போ தான் குழந்தைங்க வளரும், நல்லபடியாக இருக்க முடியும், அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமையும். இன்சுலின் போடலைன்னா என்னாகும்? குளுக்கோஸ் போய் அணுக்களுக்குள்ளே சேரலைன்னா உடம்புல இருக்க கொழுப்பை உடம்பு கரைச்சி அதுலேருந்து கீட்டோன்ஸ்னு ஒன்று உற்பத்தி பண்ணும் எனர்ஜிக்காக, முக்கியமாக மூளைக்கு. அந்த கீட்டோன்ஸ் வந்துருச்சுன்னா ரத்தத்தை ஆசிடாக மாற்றும். மூச்சு வீசிங்கோ இல்லாட்டி சிவியராக மூச்சு திணறல் வந்த மாதிரி குழந்தை மூச்சு விட ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே மயக்கமாகி மூளை பாதிக்கப்பட்டு குழந்தை இறந்து போக வாய்ப்புண்டு.
48லேருந்து 72 மணி நேரத்துக்கு மேலே இன்சுலின் இல்லாமல் டைப் 1 டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இருந்தால் டயபெட்டிக் கீட்டோ அசிடோசஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து அடுத்து கோமான்னு வந்து குழந்தைங்க உயிருக்கு ஆபத்தாயிடும். அதனால் இன்சுலினை எக்காரணத்தை கொண்டு உங்கள் மருத்துவரின் அறிவுரை இல்லாமல் டைப் 1 டயபெட்டிஸ் சில்ட்ரனுக்கு நிறுத்தாதீங்க. இது கரெக்டாக கொடுத்தா இந்த குழந்தைங்க நல்லபடியாக இருக்கும். சரி, இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது? ஒரு குழந்தைக்கு 5 யூனிட்டு, இன்னொரு குழந்தைக்கு 7 யூனிட்டுங்கிறாங்க. எது கரெக்டு, எது தப்பு? பிளட் சுகர் அப்படிங்கிறது குளுக்கோஸ் வந்து 80லேருந்து 160க்குள்ளே மெயின்டைன் பண்ணணும். இதுக்குள்ளார கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி பிளட் சுகரை செக் பண்ணணும். பிளட் சுகரை எப்படி செக் பண்ணலாம்? குளுக்கோமீட்டர்னு ஒன்று உண்டு. கையை சோப்பு போட்டு தண்ணி போட்டு கழுவணும். அதுக்கப்புறம் கை விரலில் ஓரங்களில் குத்துனா நரம்பு அங்கே குறைவாக இருக்கும், வலி கொஞ்சம் குறைவாக இருக்கும். சோப்பு போட்டு தண்ணி வச்சு கழுவிட்டு துண்டு வச்சு ஒத்தி எடுத்து ரத்தத்தில் சர்க்கரையை செக் பண்ணிவிட்டு அப்புறம் எவ்வளவு சுகர் இருக்குங்கிறத பொறுத்து கொஞ்சம் அதிகமோ குறைவோ உங்கள் குழந்தைக்கு எவ்வளோ தேவைன்னு உங்கள் டாக்டர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை பொறுத்து டெய்லி அட்ஜஸ்ட் பண்ண பழகணும். நாளடைவில் உங்கள் குழந்தைக்கு நீங்களே மருத்துவர் ஆகிற அளவுக்கு டைப் 1 டயபெட்டிஸ் பற்றி தெரிஞ்சிடும். குழந்தைங்க வளர வளர இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, பக்கத்து வீட்டில் தெரிஞ்சால் என்ன பண்ணுறது, எங்கள் சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுறது, வேறு யாராவது எதாவது பேசினா என் பிள்ளையை பற்றி என்ன செய்யுது, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. குழந்தையோட வாழ்க்கை மற்றவங்க எல்லாரும் நம்மளை பற்றி பேசுகிறத விட முக்கியம். இது நமக்கு வந்துருச்சு, இதை கரெக்டாக பார்த்தா நீண்ட ஆயுளுடன் குறையில்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தை நம்ம தான் குழந்தைக்கு கொடுக்கணும். அப்போது கரெக்டாக பிளட் சுகர் செக் பண்ணுறதுக்கும் இன்சுலின் போடுறதுக்கும் பழக்கணும். குழந்தைங்களுக்கு சில ஸ்கூல்ஸில் நல்ல உதவி செய்கிறாங்க. டீச்சர்ஸ் ஆகட்டும், ஹெட் மிஸ்ட்ரஸ் ஆகட்டும், நல்ல உதவி செஞ்சு பார்த்துக்கிறாங்க. ஆனால் சில ஸ்கூல்ஸில் இந்த குழந்தைங்களுக்கு அட்மிஷன் கூட மறுக்கப்படுது. இது ஒரு ரொம்ப வருத்தமான விஷயம். ஏன்னா இந்த குழந்தைங்களோட குறையோ தப்போ அதில் எதுவுமே இல்லை. சக்கரை வியாதி வந்துருச்சு, சரியாக பார்த்தா நல்லா இருக்க போகுது. அந்த குழந்தைங்களுக்கு நம்ம உதவி செய்யணுமோ ஒழிய அவங்கள ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இது இன்னும் நாளடைவில் நிறைய ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வரப்போகுது. அப்போ இந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் கவர்மெண்ட்டே நிறைய உதவிகள் செஞ்சு இந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறதுக்கு உதவி செய்கிறாங்க. அதை எல்லா ஃபேமிலிஸும் யூஸ் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இதுக்கு நல்லபடியான ட்ரீட்மெண்ட் உண்டு. ஸோ சக்கரை வியாதி குழந்தைகளுக்கு வந்தால் டெய்லி பிளட் சுகர் செக் பண்ணும். அதுக்கு தகுந்த மாதிரி இன்சுலின் போட்டுக்கணும். இன்சுலின் உங்கள் குழந்தைக்கு எது பெஸ்ட்டுன்னு உங்கள் டாக்டர் சொல்லுவாங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட பழகிக்கோங்க. சரி, அடுத்து இது எப்படி நல்லா இருக்கா இல்லையா என்ன பண்ணுறது? காலில் புண்ணு வந்து கால் எடுத்துருவாங்க என் பிள்ளைக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். குழந்தைக்கு காலில் புண்ணு வந்து கால் எடுக்கிறது ரொம்ப 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 அரிதான ஒரு விஷயம். இது குழந்தைங்களில் நடக்காது. இது பெரியவங்களுக்கு வரக்கூடிய காம்ப்ளிகேஷன். அதுவும் டயபெட்டிஸை அன்கண்ட்ரோல்டாக வச்சுருந்தா தான். HbA1c அப்படிங்கிறது 6% கீழே இருந்தால் நார்மல், 6.5% தாண்டிட்டா டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் 7.5% கீழே இது இருந்தால் 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் பிளட் சுகர் எப்படி செக்கில் இருந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் HbA1c. 3 மாதத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது 7.5% கீழே இருந்தால் அடுத்த 45 வருஷத்துக்கு எந்த ப்ராப்ளம் வராது. 7% கீழே மெயின்டைன் பண்ணிங்கன்னா அடுத்த 60 வருஷங்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. வரக்கூடிய ப்ராப்ளம் என்னென்ன? ஒன்று கண்ணில், இல்லைன்னா கிட்னியில். பூ பெய்கிற வயசில் வரக்கூடிய குழந்தைங்களுக்கு டயக்னோஸ் பண்ண 2 வருஷத்துக்கு அப்புறமா எல்லா காம்ப்ளிகேஷனும் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி அதுக்குரிய வைத்தியத்தை பண்ணிடுவோம். அதுவே சின்ன குழந்தைங்களாக இருந்தால் 5 வருஷத்துக்கு ஓரளவுக்கு டயபெட்டிஸ் கண்ட்ரோலில் இருந்தால் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வராது. 5 வருஷத்துக்கு அப்புறம் ரெகுலராக கண், கிட்னி, கொலஸ்ட்ரால், தைராய்டு எல்லாமே செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது என்ன தேவையோ அப்பப்போ வைத்தியம் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லாமல் இந்த குழந்தைங்கள வளர்க்க முடியும். என்னுடைய பேஷண்ட்ஸில் கத்திச்சண்டை வீராங்கனையாக இருக்கிற ஒரு பொண்ணு உண்டு. அவளுக்கு 3 வயசில் டயபெட்டிஸ் கண்டுபிடிச்சோம். அவள் இன்சுலினில் இருக்கா, சிரிஞ்சில் தான் போடுறா, கரெக்டாக டெய்லி பிளட் சுகர் செக் பண்ணிக்குவா, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா. அவள் இப்போ 5.25 அடி 12ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கா. எந்த காம்ப்ளிகேஷனும் கிடையாது. அழகாக இருப்பா, அறிவாக இருப்பா, நல்ல வாழ்க்கை முறை அவளுக்கு அமைஞ்சிருக்கு. அவளுக்கு ஃபஸ்ட்டு கத்திச்சண்டை வீராங்கனை ஸ்டேட் சாம்பியனாக இருந்தாள். அப்புறம் கொஞ்சம் பெரிய பிள்ளையானோன்னு அவங்க அம்மா கொஞ்சம் பயந்துட்டாங்க. அதனால் டீம் ஸ்போர்ட்ஸ்க்கு மாறி அவள் லேடி ஃபுட்பால் பிளேயராக ஆகிட்டா. இப்போது டென்னிஸுக்கு மாற போகிறா. அந்த மாதிரி எனக்கு ஸ்டேட் வாலிபால் பிளேயர் சாம்பியனாக உண்டு, ஸ்டேட் சாஃப்ட்பால் பிளேயர் சாம்பியனாக உண்டு. ஸோ உங்கள் குழந்தைக்கு டயபெட்டிஸ் இருக்கிறதுக்காக எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் வச்சுக்காதீங்க. எல்லாம் செய்யலாம். பிளட் சுகரை செக் பண்ணும், இன்சுலின் போடணும். சரி, ஸ்வீட்டு சாப்பிட்லாமா, சாக்லேட் சாப்பிட்லாமா, ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமான்னு கேட்பாங்க. டெய்லி ஸ்வீட் சாப்பிட்றது சக்கரை வியாதி இருக்கோ இல்லையோ யாருக்கும் நல்லதில்லை. ஆனால் குழந்தைங்களுக்கு ஒரு பர்த்டே வருது, ஆசைப்படுது, ஒரு கேக் சாப்பிட்ணும் அப்படின்னா இன்சுலின் அட்ஜஸ்ட் பண்ணி கேக் சாப்பிட்டுக்கலாம்.
எவ்வளவு அது மாற்றம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கே தெரிய ஆரம்பிச்சிடும். டெய்லி ஒரு நோட் வச்சுருப்பாங்க, அதில் ப்ளட் சுகர் எழுதி என்ன சாப்பிட்றாங்கன்னு வச்சு டெய்லி அட்ஜஸ்ட் பண்ணி வரும்போது எல்லாருக்கும் தெரியுது. 10 வயசுக்கு அப்புறம் குழந்தைங்களே ப்ளட் சுகரும் செக் பண்ண பழகிக்கிறாங்க, இன்சுலின் போடவும் பழகிக்கிறாங்க. லாங் டர்மாக 16-17 வயசுலாம் ஆகும்போது நல்ல வளர்ச்சிலாம் வந்தோன்னே ஏஜ் அட்டன் பண்ணுறதும் அப்படி தான். கரெக்டாக சுகர் கண்ட்ரோல் பண்ணால் கரெக்டாக வளர்ந்து கரெக்டாக ஏஜ் அட்டன் பண்ணலாம். அது ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் கரெக்டாக அவங்களோட பியூபர்ட்டி வரும், கரெக்டாக வளருவாங்க, லாங் டேர்ம் லைஃப் நல்லா இருக்கும். ஸோ டயபெட்டிஸை கரெக்டாக செக் பண்ணி கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுட்டா ஃபென்டாஸ்டிக் லைஃப் அவங்கள வெயிட் பண்ணுது. என்னுடைய பேஷண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்காங்க. அடுத்த முக்கியமான கேள்வி எல்லா பேரண்ட்ஸ்க்கும் சரி குழந்தைகளுக்கும் மனசில் இருக்கிறது, இனிமேல் சப்பாத்தியே சாப்பிட்ணுமா, வாழ்க்கை முழுசும் சப்பாத்தியே சாப்பிட்ணுமா? அப்படிலாம் கிடையாது. மாவுச்சத்து கார்போஹைட்ரேட்டுங்கிறது அரிசி, கோதுமை, ராகி, வரகு, சாமை, குதிரைவாளி, சோளம், தெனை எல்லாமே கார்போஹைட்ரேட் தான். இதில் 93% மாவுச்சத்து இருக்கும், 7% புரதச்சத்து இருக்கும். அதுவே பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு எதுவாக இருந்தாலும் பல்சஸ் எல்லாத்துலேயுமே 80% அதுலேயும் மாவுச்சத்து தான், 20% தான் புரதச்சத்து. அதே மாதிரி கொழுப்புங்கிறது எண்ணெய், வெண்ணெய், நெய், முட்டையில் இருக்க மஞ்சள், இதெல்லாம் கொழுப்பு சத்து. இன்சுலின் எதுக்கு தேவை அப்படின்னா மாவுச்சத்துக்கு, கார்போஹைட்ரேட்டுக்கு தான் இன்சுலின் தேவை. ஸோ நீங்கள் இட்லி சாப்பிட்டாலும், தோசை சாப்பிட்டாலும், சப்பாத்தி சாப்பிட்டாலும், பூரி சாப்பிட்டாலும், எது சாப்பிட்டாலும் அதில் இருக்க மாவுச்சத்தை பொறுத்து இன்சுலின் தேவை. ஸோ கார்போஹைட்ரேட்டை பொறுத்து இன்சுலின் அட்ஜஸ்ட் பண்ணும். புரதச்சத்துக்கு கொழுப்பு சத்துக்கும் அவ்வளோவா இன்சுலின் தேவையில்லை. பட் இதுவே ஒரு சிக்கனோ மட்டனோ ஃபிஷ்ஷோ நீங்கள் வறுத்து சாப்பிட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்சுலின் தேவைப்படலாம். ஆனால் பேக் பண்ணால் இல்லாட்டினா குழம்புல போட்டதில் பீசஸ் நிறைய சாப்பிட்டா ரொம்ப இன்சுலின் தேவைப்படாது. ஸோ அதனால் நான்வெஜ்ஜு மட்டன்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஃப்ரீ ஃபுட்டுன்னு சொல்லுவோம். பச்சை காய்கறி, அவரைக்காய், பீன்ஸு, வாழைத்தண்டு, கத்திரிக்காய், வெண்டைக்காய், கீரை, பீக்கங்காய், சொரக்காய், இதுக்கெல்லாம் ரொம்ப இன்சுலின் தேவையப்படாது. ஆக்சுவலாக அவசியமே இல்லைன்னு சொல்லுவேன். ஸோ உங்கள் உணவு முறையை பேலன்ஸ்டாக பண்ணுங்கள். நீங்கள் ஒரு தடவையும் சாப்பிடும்போது ரத்தத்தில் சர்க்கரை ஏறும், அப்புறம் அப்போ இன்சுலின் தேவை. ஒரே ஒரு விஷயம் இன்னொன்று சொல்லணும், லோ சுகர் தான் எல்லோரும் பயப்படுறது. ஸோ 80க்கு கீழே போயிட்டால் லோ சுகர். நார்மலாக ப்ளட் சுகர் செக் பண்ணும்போது 80க்கு மேலே இருந்தால் எப்பவும் போல் சாப்பிட்டுக்கலாம். 65 to 80 இருந்தால் எக்ஸ்ட்ரா கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழித்து செக் பண்ணி பார்க்கணும். 65க்கு கீழே இருந்தால் சாக்லேட் கொடுக்காதீங்க. சாக்லேட்டில் கொழுப்பு சத்து உண்டு, அவ்வளவு சீக்கிரமாக குளுக்கோஸை மேலே ஏற்றாது, ரொம்ப லோ ஆச்சுன்னா ஃபிட்ஸ் வந்துடும். அதுக்கு பதிலாக 2 ஸ்பூன் ஜீனி இல்லாட்டி 2 ஸ்பூன் குளுக்கோஸை தண்ணியில் கரைச்சி குடிக்க சொல்லலாம். இல்லாட்டினா வேறு ஏதாவது ஜூஸ் இருந்தால் ஜீனி போட்ட ஜூஸை குடிக்க சொல்லலாம். 15 நிமிஷம் கழித்து ப்ளட் சுகர் செக் பண்ணும். திருப்பி குறைஞ்சி போச்சு 65 கீழே இருந்தால் இன்னொரு தடவை ஜூஸ் கொடுத்து, அதுக்கும் அப்புறமும் திருப்பி 15 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது லோவாக இருந்தால் குளுக்கோகான் ஒரு இன்ஜெக்ஷன் டைப் 1 டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வீட்டில் வச்சுருந்தா அது போட்டால் உடனே குழந்தைக்கு ஒரு 3-4 நிமிஷத்தில் சரியாக போயிடும். ஆனால் நினைவில்லாத குழந்தைக்கு வாய் வழியாக நீராகாரம் எதையும் உள்ளார ஊற்றாதீங்க. அது நுரையீரலில் போய் அடைச்சி உயிருக்கு ஆபத்தாகும். குழந்தைக்கு ப்ளட் சுகர் லோ ஆனால் அவங்க எதிர்ப்பு சக்தியே வேலை செஞ்சு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நினைவு வந்துடும். நீங்கள் நீராகாரத்தை வாய் வழியாக ஊற்றுனா உயிருக்கு ஆபத்தாகும். அதுக்கு பதிலாக உடனே குளுக்கோகானை போட்டுடணும். அப்படி குளுக்கோகான் இல்லைன்னா ஜீனியோ குளுக்கோஸோ இருந்தால் ஒரு குழச்சிக்கோங்க, கையில் குழச்சிக்கிட்டு ஈரில் தடவி விடுங்க. அதுலேயே ப்ளட் சுகர் இம்ப்ரூவ் ஆகும். நினைவில்லாத யாருக்கும் வாய் வழியாக எதுவும் கொடுக்கக்கூடாது. இல்லாட்டி ரெஸ்பிரேட்டரி பேசேஜ் பிளாக் ஆகி அதுதான் லைஃபுக்கு டேஞ்சர் ஆகுமே ஒழிய லோ சுகர் தானாகவே ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. குளுக்கோகான் வச்சுக்கிறது அத்தியாவசியம். இல்லாட்டினா பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைய கூட்டிகிட்டு போயிடுங்க, அதுவே அவங்களே குளுக்கோஸ் போட்டு இம்ப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. உணவுகளில் எல்லாமே கொடுங்க. கோதுமை சாப்பிட்டா நல்லது, அரிசி உணவு சாப்பிட்டா நல்லது இல்லைன்னு கிடையாது. ஆனால் ஒரே ஒரு ரேர் சினாரியோ உண்டு, சீலியாக் டிசீஸ் அப்படிங்கிறது கோதுமை உணவு சாப்பிட்றவங்களுக்கு அலர்ஜி கோதுமை உணவுக்கு வந்துடும். அப்போ டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு சீலியாக் டிசீஸ் நார்த் இந்தியாவில் ஆக்சுவலாக அதிகம், அவங்கள அரிசி உணவு சாப்பிட சொல்லுவாங்க. அப்போ உங்கள் ப்ளட் சுகர்ஸ் பெட்டர் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் அது அவசியமானதாக அதெல்லாம் பண்ணும். இல்லாட்டி சென்சிபிளாக உங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்றது நீங்களும் சாப்பிட்லாம். இன்னொன்று ஃபேமிலிஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த குழந்தைக்கு கொடுத்துருக்கிறது சென்சிபிள் டயட், அதே தான் எல்லோரும் சாப்பிடணும். அப்போ தான் அந்த குழந்தைக்கு ஒரு ஏக்கம் இருக்காது, சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கும் நல்லது, குழந்தைக்கும் நல்லது. ஆல் த பெஸ்ட். இது டைப் 1 டயபெட்டிஸ் அப்படிங்கிறது பயப்பட வேண்டிய ஒன்று கிடையாது. கரெக்டாக அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உங்கள் குழந்தைய நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல நீண்ட ஆயுளோட எந்த குறையும் இல்லாமல் எல்லா துறையிலும் முன்னுக்கு நிறைய அச்சீவ் பண்ண முடியும். இது வேண்டாம், இன்சுலின் கொடுக்காதீங்க அப்படின்னு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னால் தயவு செஞ்சு நம்பாதீங்க. அவங்களுக்கு டைப் 1 டயபெட்டிஸ் பற்றி கொஞ்சம் குறைவாக தான் தெரியும்.
அவங்க சொல்கிறத செய்ய போய் தான் என்னோட பேஷண்ட்ஸ், என்னோட குழந்தைங்கன்னு தான் சொல்லுவேன் அவங்கள. டைப் 1 டயபெட்டிஸ் இருக்க குழந்தைங்க, தே ஆர் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான குழந்தைங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்குது, அதை நம்மளே கெடுக்கக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உறுதியாக ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, நாங்கள் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறோம். எல்லா டாக்டர்ஸும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க. உங்களுக்கு எங்கே பக்கமாக இருக்கும், எங்கேயாவது போய் உங்களுக்கு இருக்க டவுட்டை நிவர்த்தி செஞ்சுக்கோங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க டாக்டராக இல்லைன்னா தயவு செஞ்சு அவங்க சொன்னதை கேட்டு உங்கள் குழந்தை வாழ்க்கையை கெடுக்காதீங்க. ரொம்ப நன்றி.